மாட்டுப்பண்ணை பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த வீடியோவை வணக்கம் உறவுகளே. இன்று நாங்கள் மாட்டு வளர்ப்பு, அதாவது ஊர் மாடுகளை எவ்வாறு வளர்த்து அதன் மூலம் வருமானங்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது ஊர் கலப்பின மாட்டு இனங்கள். அதாவது இவற்றை பட்டியாக வளர்ப்பு. இவர் ஒரு விவசாய முயற்சியில் கால்நடைகளை பட்டியாக கட்டி அதில் நிலத்துக்கு தேவையான எருக்களையும் இதில் பெற்று வருகிறார். இம்மாடுகளில் இருந்து 2 தொடக்கம் 5 லிட்டர் பால்களை பெற்றுக்கொள்ள முடியும். இவை பட்டியாக வளர்ப்பதன் மூலம் கன்றுகளையும் இனப்பெருக்கம் செய்து அதிலிருந்து வெறும் நாம்பன் கன்றுகளை இறைச்சிக்கு விற்பதன் மூலம் அதிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு கால்நடைகளை தோட்டத்தில் பட்டியாக கட்டி வளர்ப்பதன் மூலமும் ஒரு சிறுதொகை வருமானத்தை பெற முடியும். இக்கால்நடைகளை வளர்ப்பது சுலபமானது. இவைகள் வெயில், மழை, வெப்பதப்பம் என்பவற்றை தாங்கி வளரக்கூடியது மற்றும் மேய்ச்சல் தரைகளில் மேய்த்து மாலையில் பட்டியில் கட்டி வளர்ப்பதன் மூலம் அதிக வருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவைகளுக்கு நோய் தாக்கங்களும் வருவது குறைவு. ஏனெனில் வெப்ப குளிர்காலங்களை தாங்கி வளரக்கூடிய உடல்வாக்கு படைத்த நாட்டு மாட்டு இனங்கள் ஆகும். இவை சிறியவையாகவே இருக்கும். அத்துடன் பட்டிகளில் கட்டி பால்களை கறப்பதன் மூலம் 2 தொடக்கம் 5 லிட்டர் பால்களை நாங்கள் விற்பனை செய்ய முடியும். மாதாந்தம் ஒரு 500 தொடக்கம் 1000 லிட்டர் பால் வரை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது யாழ் மாவட்டத்தில் 1 லிட்டர் பாலின் விலை 220 ரூபாவில் பால்சாலைகளிலும் தனியார்களும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த தொழிலை நாம் சிறுகச் செய்வதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகை வருமானத்தை பெற முடியும். எனவே இளைஞர் யுவதியாகிய நாங்கள் தற்காலத்தில் சிறு 2-3 மாடுகளை வளர்த்து அதிலிருந்து அனுபவங்களை பெறுவதன் மூலம் நாம் அதிகளவு வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கால்நடைகளுக்கு தேவையான மேய்ச்சல் புல்கள், CO2 மற்றும் வெட்டி வளர்க்கும் கட்டிங் கிராஸ் என்பவற்றை வளர்ப்பதன் மூலம் உணவு செலவுகளையும் குறைத்து கொள்ள முடியும். இவை அதிகளவு மேய்ச்சல் தரைகளில் மேய்வதனால் செலவு குறைவாக காணப்படுகின்றது. மற்றும் தோட்ட வழிகளில் மேய்ச்சல்களையும் வயல்வெளிகளில் மேய்ச்சல்களையும் மேற்கொள்வதனால் 2 தொடக்கம் 1 வரை பராமரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் இதில் வெறும் நாம்பன் கன்றுகளை இறைச்சிக்காகவும் விற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் பசுக்களையும் அதன் கன்றுகளையும் நாங்கள் வளர்த்து பட்டிகளை பெருக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்குள் ஒரு 500 மாடுகள் வரை வளர்க்கிறார்கள். இதிலிருந்து இவர் சுமார் 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுவதாக கூறுகின்றார். இவ்வாறு பட்டிகள் கட்டுவதல் மற்றும் நாம்பன் கன்றுகளை விற்றல் பால் மூலம் நாம் குறிப்பிட்ட தொகை வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாமும் இவ்வாறு முயற்சி செய்து சிறிய அளவில் கால்நடைகளை வளர்த்து நம் ஊர் கால்நடை வைத்திய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இவ்வாறு பண்ணைகளை அமைத்து கொள்ள முடியும். இதற்காக அரசாங்கம் வங்கிகள் மூலம் கடன் திட்டங்களையும் அறிமுகம் செய்கின்றது. எனவே இளைஞர் யுவதிகள், வீட்டில் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் குடும்ப பெண்கள் என்பவை இந்த தொழிலை தொடங்குவதன் மூலம் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வங்கிகளிலும் இவ்வாறான தொழில் முயற்சிகளுக்கு அதிக வளர்த்து காட்டுபவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்படுகின்றது. எனவே நீங்கள் உங்கள் பிரதேச அபிவிருத்தி வங்கி உத்தியோகத்தருடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான கால்நடைகளையும் கால்நடை திலக்கணத்தில் பயிற்சிகளையும் பெற்று இவ்கால்நடைகளை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊர் மாடுகள். அதாவது இவை ஆவரங்கால் பகுதியில் ஒருவர் வளர்க்கும் மாட்டு இனங்கள் ஆகும். எனவே இவ்வாறானவர்களை தொடர்பு கொண்டு நாமும் முயற்சி செய்து இதிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும்
தெரிவியுங்கள். மேலும் பலர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள். எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.